வேப்பங்குச்சி வச்சானா நம்ம பெரிய கவுண்டர் பல் தேய்ச்சிருக்காரு. கரும்பு அவரெல்லாம் கடிச்சு இழுத்திருக்காரு. இப்ப விட்டு புளிஞ்செல்லாம் குடிக்கான். ஏன் மாப்பிள்ள கடிச்சா நான் கடிச்சா செட்டு கூடயே வந்துருங்க. இதுல 30 வயசுலயே சுகருங்க. நம்ம பெரிய கவுண்டர்லாம் அந்த ஊர்ல கேட்டுருங்க, ஏறு பிடிச்சு உழுதுருக்காருங்க. 10 ஏக்கர் 20 ஏக்கர். இவன் இழந்த பழக்கூடிய துப்புரா மடியிலே விழுந்துருது. ஒரு தூரமா விழ மாட்டுது. இவன் பலம் இழந்த பழம் கொஞ்சம் தூரமா விழுந்தா தான் இவன் ஆரோக்கியமா இருக்கான் அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்களே. சிவன் கோயில போனா வில்வையில கொடுப்பான் தெரியுமா? வில்வையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வைங்க, பிளட் பிரஷரும் சுகரும் வராது. பிள்ளையார் கோயில அருகம்புல் கொடுக்கலாம், அப்படியே சவுச்சு சாப்பிடுறாங்க நம்ம கிழமைங்க, சுகரு வராது. பெருமாள் கோயில இந்த துளசி கொடுப்பான், பச்சை கருப்பு துளசி சாப்பிட்டா நுரையீரல் நோயே வராது. அம்மன் கோயில எல்லாம் வேப்பில குழந்தை கொடுப்பாங்களா, வயிற்றுல பூச்சி புழு ஒண்ணுமே இருக்காது. பிள்ளையார் முன்னால தோப்பு கரணம் போட்டான்னு வைங்க, இந்த 2 காதையும் இழுத்து தானே போடுவான். 2 காது மடலையும் இழுத்து விட்டா புத்தி கூர்மையா வேலை செய்யும்னு நம்ம கிழமை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா இப்ப ஜெர்மன்காரன் சொல்றான். உடனே நம்ம பேசலாம், ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆர் சேயிங் தட். உங்க கிழவன் தான் அப்பதே சொன்னான்லடா, அவனை முட்டா போய்